ஒரு பெரிய சரியான சைஸு கருப்பு கலரில் ஜிலேபி மாட்டியிருக்கு இங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து கம்மாயில் பிடிக்க போகிறதில்ல, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு கணக்கு. இந்த கிணத்துக்குலாம் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் வாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டாச்சு. புழுவை மாட்டிட்டு தூண்டில் போட்டிருக்கோம். இது வந்து மூங்கில் தூண்டி வச்சுருக்குது. கடிக்கன்னு பார்ப்போம். கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் வந்து பிடிச்சிட்டே இருக்கலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்னு. சரி நானும் போடவா? பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா தூண்டிலேருந்து போட போகிறோம். அதில் வந்து ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டிட்டு வந்தக்குள்ளே வந்து மாட்டிக்கிடுவோம். என்ன கடிக்குதா? கரைப்பூச்சி போட்டிருக்கியா? ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய புழு எடுத்து தூண்டில் மாட்டி போட்டுருவோம். பாருங்க, புழு மாட்டியாச்சு. போட்டு பார்ப்போமா? தெப்பத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக இருக்கா, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தலைவில் வச்சுருவோம் தெப்பத்தை. ஓகே நண்பர்களே, தூண்டி வீசியாச்சு. நண்பர்களே, நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சரியான சைஸு கருப்பு கலரில் ஜிலேபி மாட்டியிருக்கு இங்கே. வாருங்க, எத்தா தாண்டின்னு வாருங்க. பெரிய சைஸு மீன் மக்களே. பார்த்திங்கன்னா தூடி ஆஃப் ஆகி போச்சு டக்குன்னு கேமரா. அதனால தான் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கேன். மீன் முரட்டு மீனாக பிடிச்சிருக்கேன் நண்பர்களே. எங்கடா கூட இந்த இதை பிடிடா, கூட எடுத்துக்கிறேன். இங்கிட்டு பிடி பார்த்திங்கன்னா நம்மளோட பையில் போட்டுக்குருவோம். சரியான முரட்டு சைஸு. இங்கிட்டு தப்பி விழுந்துடாம இங்கிட்டு வாடா. தப்பி விழு, இங்கிட்டு வா. டக்குன்னு பெரிய முரட்டு சைஸு முடிச்சாச்சு. ஓகே, சே டக்குன்னு கேமரா ஆஃபில் இருந்து வச்சுட்டா, இல்லைன்னா அதை டக்குன்னு மாட்டிருக்கலாம். ஆனால் கருப்பு கலரில் இருக்குது பார்த்தியா மீன், கிணத்துக்குள்ள கிடக்கும். அந்த வந்துச்சுடா மாட்டாவோடா. புழுவை தின்ட்டு போச்சுடா. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் பிடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன மீன், சின்ன சைஸ் மீன். நல்லா போட்டுருமா? சின்ன சைஸ் கருப்பு ஜிலேபி. பிடிக்கலாம் இரு. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப புழுவை சரி பண்ணிட்டு திரும்ப போட போகிறோம். நீ எங்கேடா வர? சரி போட்டு பாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா போட போகிறோம். இப்படி பேசுனா நான் அப்புறம் தூண்டி வீசுறது. நீ வீசு, அது உள்ள போய் நீ போடு. நான் மறந்தாக்கில் வலையை கீழே உள்ள விட போகிறேன். மாட்டிக்கிறா. ஆயிடுச்சு, அந்த வரா. இங்கிட்டு காமி கேமரா காமி. நண்பர்களே, அடுத்த அவன் பிடிச்சிட்டேன் அவனை மீன். சிறுத்து வந்து இப்போ நான் இதை காலில் வச்சுருக்கேன். நம்ம பிடிச்சிக்கல. இந்த வச்சு கட்டி வை, கம்பு போனி கட்டி வை. கம்புக்கு நான் இங்கே இந்த கணக்கில் வச்சுட்டு அவர் குச்சியை வெட்டுறான். ஊற்றிக்கிட்டு எனக்கு கட்டி விடாதுல இருக்கணும். ஏன்னா காலில் நம்ம மறந்தாக்கில் காலை விட்டுட்டோம்னு வச்சுக்க உள்ளே போயிடும். கரெக்டாக அதை போட்டுக்கு. ஃபஸ்ட்டு பூனி அவன் இறுக்கி வச்சுக்க. இதை போட்டுக்கிறியா மீன்? பிடிச்சிக்க. பிடிச்சிக்க. அது ஆர்வாலை வச்சு ஆடிடா நல்லா. மாற்றி கட்டி வச்சிரு. பிடிக்கிட்டு போயிடாங்க. பார்த்துக்க மக்களே. நமக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சல்லிக்கண்டை கொஞ்சம் கிடச்சிருக்கு. லென்ஸ் எங்கே இருக்குன்னு எங்கே காட்டுறேன் தெரியுதியா? பாருங்க, சின்ன மீன் தான் சல்லிக்கண்டை குஞ்சு. ரொம்ப நேரம் கழிச்சு காட்டிடுது. ரொம்ப நேரம் அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரே ஒரு மீன், அது சல்லிக்கண்டை குஞ்சு கிடச்சிருக்கு. பாருங்க, சல்லிக்கண்டை குஞ்சு. சல்லிக்கண்டை தூக்கி போட்டுருவா. சின்னமாக இருக்க சல்லி மாதிரி இருக்கனால தான் சல்லிக்கண்டை. அந்த விழுந்துருச்சு. சல்லி மாதிரி இருந்தால் சல்லிக்கண்டையா? பள்ளி மாதிரி இருந்தால் பள்ளிக்கண்டை. என்னடா மேலே மிளக்குது? அது சரியான வாக்கர் இருந்துச்சு. போடு, முரட்டு போடு.
ரவுண்டு நல்லா அடிக்குது ரவுண்டு மக்களே நல்லா அடிக்கிறேன் ரவுண்டு அடிக்குது நண்பர்களே. ஏடா அனுவாங்க தூக்கி வீசினியே மீன் காமி படத்துக்கிட்டே மீன் போய் சங்கம்மா ஆமாம் எத்தரா உரிக்கிறாங்ககிட்ட எந்திரிச்சு நண்பர்கள் எஞ்சாருங்க மீன் கிடைக்கலன்னு படுத்துட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சுண்டிட்டான். யாருங்க கருப்பில் ஜிலேபி மீன் கிணத்துக்குள்ள எல்லாமே கருப்பாக தான் இருக்குது. ஏன்டா தண்ணி கலர்னால என்னன்னு தெரியல. சரி வா கூடையில் போடு. கூட இல்லை கூசாக்கில் போடுவா. காமி இங்கிட்டு வச்சேரா தண்ணிக்குள்ள இங்கிட்டு வச்சேரா தவனாலும் அங்கிட்டு போய் தரையில் விழுந்துரும்டா. இங்கிட்டு வச்சு போடு. ஒவ்வொன்றும் இந்த மாதிரி மீன் உருவியெல்லாம் நிறையா அடி கரைச்சிக்கு போயிடுச்சு. முள்ளை எடுத்துட்டுவோம் கையில் வைக்கும்போது சரட்டன் தப்பி தண்ணிக்குள்ள விழுந்துடும். அந்த மாதிரி தான் வைக்காதீங்க. வாக்கினதை முடிஞ்சா தண்ணிக்குள்ள விழுந்துடும். இங்கே எடுத்துக்கா அவளுங்க. இங்கிட்ட அந்த கூசை அந்த கட்டி வச்சுருக்கான். இந்த தூக்கி உள்ளே ஓடு. 10 கிலோ கண்டை கிடக்கு. 10 கிலோ கண்டை. இந்த ஒன்று தாண்டா பெருசு. இதை ஏமாந்து வந்து கிடச்சிருக்கு போல. அது இந்தா இன்னைக்கு வறுத்துருவோம். ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை விடு. சல ஓகேவா? எனக்கு தான் கடிக்கவே மாட்டேங்குது. ஆனதுக்கப்புறம் கடிக்குது ஒரு மீன். வேகனை போட்டு அங்கனே போட்டுருவோம். அந்த மாட்டிக்கிச்சிரா போட்டுட்டு போட்டு இங்கே மாட்டிக்கிச்சிரா. அது இந்த எடுத்துடுறா. இந்த எடுத்துடு. ஆமாம் எடுத்து வெளியில் போடுவானா உள்ளே போடு. நல்ல மூலக்காரன்டா நீ. ஐட்டங்காரன் எங்கே பார்த்து ஊரில் என்னடா ஒன்று படுத்தே உருண்டுட்டி உள்ள. நண்பர்களே இங்கே பாருங்க படுத்து பிடி பாருங்க விழுந்துட்டி உள்ள. உள்ள விழுந்துட்டே ஆளு தேஞ்சு போச்சு. எனக்கு சிரிப்பாக இருக்கடா. அதெல்லாம் பெருசு இல்லை. ஏதோ கட்டில் இருந்து விடுக்கிறேன் பொதுக்கு விடுவேன். ஐயோ நாங்கள் மீனை பிடிச்சிக்கிறது என்னடா சவுண்டுன்னு பார்த்தா பயப்படும். எங்களுக்கு நீச்சல் தெரியும். அதனால் தண்ணிக்குள்ள நீச்சல்லாம் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம். நீங்கள் யார் இந்த மாதிரி வந்து கட்டு சத்துலலாம் உட்கார வேண்டாம். இது ஒரு பாடம் தெரிஞ்சுக்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீன் சரியாக மாட்டலை. ஒரு 4 மீன் தான் மாட்டியிருக்கோம். தூக்குடா. ரொம்ப நேரம் நாங்களும் உட்காந்து பார்த்தா மாட்டவே இல்லையே. ஃபஸ்ட்டு போட்டு அந்த பெரிய மீன் தான் மக்களே பெருசு. அப்புறம் 4 சின்ன மீன். 4டா. 4 இருக்கா? 3 சின்ன மீன் மொத்தம் 4. சரி வாங்க இதை வந்து வறுத்துருவோம். அந்த பெருசு சின்ன மாதிரி கூட விட்டுருவோம். அந்த பெருசு மாட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வறுத்து என்ன வாங்க ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். இது மீன் சிலாம்பை வந்து நல்லா அதனிக்கிறோம். என்னடா போட்டு விட்டுச்சு முள் இருக்கும்டா பார்த்து. நல்லா சிலாம்பை பற்றினா எடுத்துருவோம். நல்லா சிலாம்பு இருக்கும் பெரிய பெரிய சிலாம்பா. பாருங்க இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். கருப்பு கலர் வந்து இப்போ ஒயிட்டாக மாற்றிட்டு பார்த்தீங்களா? இது பூராமே ஸ்லாம்பு எடுத்தோன்னா ஒயிட்டாக வந்துச்சு. அடுத்து ஆப்போசிட்டு முள்ளு தான் சரியான இதுவாக இருக்குது. கடுசாக இருக்கு. முள்ளுனா கடுசாக தான் இருக்கும். குடலை மட்டும் எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். என்னடா அப்படி நடக்குறேன்? பாதியா செம்பாதியா நடக்குறேன்? வாயா அது இவ்வளோ பெருசாக இருக்குது வாய். ஏண்டா அங்கே இங்கே இன்னும் ஏற்று அங்கே ஏற்றுனா ஏற்று அது ஏற்று. பாதி வேகிடுச்சு. இந்த பாதி வேகிடுச்சு. குடலை மட்டும் எடுத்து போட்டு எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி நாங்கள் காமிக்கிறோம்.
ஓகே நண்பர்களே, மீனை வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலச போகிறோம். 4 மீன் தான் மாடி இருக்குது. அந்த பெருசு மாதிரி 4 மீன் மாட்டிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த 3 மீன் அந்த 3 மீன் போல பெரிய மீன் மாட்டினா நல்லா இருந்திருக்கும். அதில் இறங்க போகிறாரு, கிணத்துல இறங்கிட்டாரு. ஒன்று அலசும் ஒன்றாலும் சரியா? அந்த உள்ளுக்க இதெல்லாம் இருக்கலாம், கருப்பு கலரில் இருக்கு. நான் எடுத்துது நான் அப்பயே எடுத்துட்டேன். இல்லை இல்லையாம்மா? அதை நான் அப்பயே எடுத்துட்டேன். ஓகே, வாசியாச்சா? ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்று இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டுக்கிறோம் மசாலா இறங்குறதுக்கு. இது ஒன்றில் மட்டும்தான் இந்த மாதிரி கோடு போட முடியும், அதில் போட முடியாது. அதே மாதிரி அந்த போட்டு திருப்பி போட்டுக்க. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தான் போட்டோம். காமிக்கிறோம் உங்களுக்கு. வந்து வறுக்க போகிறோம். அடுப்பு செட் பண்ணியாச்சு. வந்து வறுக்க போகிறோம். மீனை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை. குப்பீர்னு இருக்குதுடா. நம்ம பேப்பர் தூக்கிங்களா? உன்னை கேட்டால் தோசை ஊற்றணும் இருக்குடா. தொடச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கல் நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றிடுமா? ஃபஸ்ட்டு வந்து பெரிய மீனை போட்டு வறுத்துருவான். என்ன வருமா? அந்த பெரிய மீன் இருக்குமா? இதே வரும். தடான் இருக்கிறதில்ல. இதே பெரிய மீன் நைட்டை வச்சு பார்க்குறீங்க. ஓகேவா? இன்னும் ஒன்று சூடு ஏறணும் போடா. நல்லா சூடு ஏறு. போட்டோன்னே திருப்பக்கூடாது, ஏன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் மசாலா வந்து இது பண்ணட்டான். போட்டோன்னே திருப்பணும்னா மசாலா கொட்டி போயிடும். பயங்கரம் வெடிக்குதுடா மக்களே, வெடிக்குது மீன். அந்த மீன் சைடில் போட்டு விட்ருமா? எண்ணெய் கொஞ்சம் தானே இருக்குது. போட்டுருவோம், மொத்தத்தையும் போட்டுருவோம். இதுக்கு தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டு ஒரே ஸ்பாட்டில் வச்சுருவோம். அவ்வளோதான், மொத்த மீனே அவ்வளோதான். மொத்த மீனே 4 மொத்த மீனையும் போகிறாங்களா? இன்னும் 1 கிலோ இருக்க மாதிரி. ஆமாம், இருக்குதுடா. உனக்கு தெரியா தெரியும், நீ தள்ளி லாங்கில் அங்கே உட்காந்துருக்க. தெரிச்சிருச்சு மணி என்ன இங்கே வரக்கா. டப்பு டப்பு சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி. மக்களே, இந்த வாசனை வந்துருச்சு. வந்து வாசனை தூக்கி போட முடியும். இந்த எண்ணெயை பாருங்க, இல்லை நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. நம்ம வந்து எடுத்துருவோம். என்ன வடிக்கிறோம் வச்சுருவோம். ஓகே, சூப்பர் மீன் மக்களே. நல்லா வந்துருக்கா. எடுக்க வரல, கரண்டில் எடுக்க வரலடா.
அடுப்பை முத்திடுமா? சுட்டுடுச்சு மக்களே. பாருங்கள் மக்களே, சூப்பராக மீன் வந்துடுச்சு மக்களே. மீனை பாருங்கள், அப்படியே நல்லா முருகெல்லாம் வேக விட்டுருக்கான். சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட போகிறோம். மீன் வந்து எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு தெரியல. ஆவ், சூப்பராக இருக்குது. சுடுதுடா, ஊது வாயினல என்ன வர்றது. என்ன மக்களை சுட சுட ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் சமைச்சு சாப்பிட்றோம். அப்படி வேறு லெவலில் இருக்குது மக்களே. இந்த உப்பு நேரத்தில் லைட்டாக பத்தலைடா. உப்பு லைட்டாக பத்தலை. பக்கத்துலான இருக்குது, தூக்கி போடு உள்ள. இப்போ போட்டால் நல்லா இருக்காது. சுட சுட இருக்குது மக்களே. சாப்பிட்டு வச்சு எப்படா இருக்குது? பிரமாதமாக இருக்கா? நெருப்பு மாதிரி இருக்குது. நெருப்பு மாதிரி இருக்கா? அருமையாக இருக்குது நண்பர்களே. வேறு லெவலில் இருக்குது. சொல்லவே முடியல மக்களே, அந்த அளவுக்கு இருக்கேன். சுடுதுரா. எத்தனை நாளாக காட்டிக்க வெறுப்பு ஏற்றுறீங்களா? ஆஹா, மீன் தான் இதாண்டா மீன். இதே மக்களே மீன். இப்போ மீன் தான் வேறுனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா மாட்டோம்னு எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வந்து மாட்டல, அவங்க மாட்டலை இன்றைக்கி என்னமோ தெரியல மக்களே. நல்லா ஓடி போச்சு. ஆனால் மீன் இருக்குது, உண்மையிலே இருக்குது. வேணா பிஸ்டா போடுமா அதுக்குள்ள? மக்கள் எங்கள் நாளைக்கு முன்னாடி வந்து பிஸ்டா வாங்கியிருந்தோம்ல, அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு நைட் வந்து இறக்கி வச்சுட்டு போவோம். மாட்டோம்ல. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஸ்டாப் வந்து போட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போகிறோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டான் மீன் போகிறான். பாருங்க, கறியை மட்டும் வந்து அப்படியே எலும்பு கூட மாதிரி போட்டுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டடா, பை.